ஹலோ எவ்ரிவன், அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழன் கார்த்திக் யூடியூப் சேனலோட கார்த்திக். இன்றைக்கி இந்த வீடியோவில் சைபர் கிரைம் ப்ரிவென்ஷன் டிப்ஸ், அதாவது ஒரு 10 ப்ரிவென்ஷன் டிப்ஸை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இதை பண்ணுனா தான் உங்களோட டேட்டாவை, உங்களோட ப்ரைவசியை பாதுகாக்க முடியும். ஸோ அதுக்கு 10 டிப்ஸை சொல்கிறேன், ஒன் பை ஒன்னாக ஃபாலோ பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் ஒன், உங்களோட பாஸ்வேர்டை ஸ்ட்ராங் பாஸ்வேர்டாக க்ரியேட் பண்ணிங்க. ஸோ எந்த ஒரு பாஸ்வேர்டாக இருந்தாலும் ஒரு மொபைல் பாஸ்வேர்டு மட்டும் இல்லை, மற்ற ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாவோ இல்லை மற்ற உங்களோட பேங்க் யூசேஜ் பாஸ்வேர்டோ எதாக இருந்தாலும் ஒரு லோவர் கேஸு, ஒரு அப்பர் கேஸு, ஒரு நம்பர் சிம்பிள் இதாக மட்டும் ஒரு யூனிக்கான பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்பர் 2, உங்களோட 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன். அதாவது நம்ம எல்லாத்துக்கும் வாட்ஸ்அப்புக்கோ இல்லை ஃபேஸ்புக்கோ மற்ற ஒரு வெப்சைட்டுக்கு எதுக்காக இருந்தாலும் மற்ற ஒரு அப்ளிகேஷனுக்கு நம்ம ஒரு நார்மலான ஒரு பாஸ்வேர்டு க்ரியேட் பண்ணி வச்சுருப்போம். அது காம்ப்ரமைஸ் ஆனாலும் அனதர் உங்களுக்கு ஒரு ஓடிபி ஒன் டைம் பாஸ்வேர்டு எல்லாம் வர்ற மாதிரி ஒரு அனதர் ஸ்டெப்பையும், அதாவது 2 ஃபேக்டர் அத்தன்டிகேஷன் வாட்ஸ்அப்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதையும் க்ரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபை சோர்ஸஸ். அதாவது நீங்கள் ஒரு வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா அந்தோட ஒரு சோர்ஸு ஒரு ரெப்யூட்டபிளாக இருக்கா, ஸோ அது உண்மையான அட்ரஸா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த லிங்க்குள்ளேயோ அந்த வெப்சைட்டுக்குள்ளேயோ ஒரு ஆன்லைன் ட்ரான்சாக்ஷனோ பண்ணிக்கிங்க. ஸோ அடுத்து நெக்ஸ்ட் ஒன், உங்களோட அதாவது பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணி நீங்கள் ஒரு சென்சிட்டிவ் ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ணக்கூடாது. ஒரு பேங்க் ட்ரான்சாக்ஷனோ இல்லை ஒரு கான்ஃபிடென்ஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் எங்கேயாவது ஷேர் பண்ணுறீங்களோ, இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறதில் நம்ம ஒரு பப்ளிக் ஒய்ஃபை யூஸ் பண்ணி, அதாவது ஒரு ட்ரெயின் பிளாட்ஃபார்மில் உட்காந்துட்டு ஒய்ஃபை பாஸ்வேர்டோ இல்லை மற்ற ஸ்டேஷனில் உட்காந்துட்டு ஏதாவது பாஸ்வேர்டோ இதை தவிர்த்துருங்க. அதுக்கப்புறம் எஜுகேட் யுவர் செல்ஃப். அதாவது எவ்வளவோ அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. கவர்மெண்ட்லேயும் ப்ரைவேட் செக்டார்லேயும் நிறையா ஒரு அவேர்னஸ் பண்ணினாலும் உங்களுக்கு அந்த ஒரு செல்ஃப் வளர்த்துக்குங்க, தெரிஞ்சுக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், ப்ரைவசி செட்டிங்ஸ். இது ரொம்பவே இம்பார்ட்டண்டானது. என்னென்னா, ஒரு ஆன்லைன் மீடியா பிளாட்ஃபார்ம் போகையில் ஒரு லிமிட்டட் விசிபிலிட்டி க்ரியேட் பண்ணிங்க. உங்களோட எல்லா ப்ரூஃபும் எல்லா ஒரு ஐடென்டிட்டியும் வெளியில் தெரிகிற மாதிரி செட் பண்ணாதீங்க. எது தெரியணுமோ எது தெரியக்கூடாதோ அதை மட்டும் லிமிட்டடாக செட் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒன், பேக்கப் டேட்டா. ஸோ எப்போவுமே உங்களோட டேட்டா பேக்கப் எடுத்து அதர் டிவைஸில் உங்கள் ஹார்ட் ட்ரைவ்லையோ இல்லை க்ளவுட்லேயோ சேவ் பண்ணிங்க. சேவ் பண்ணிட்டு பழைய இருக்கிற டேட்டாவை எரேஸ் பண்ணிக்கிட்டே வாங்க. ஸோ இப்படி பண்ணிங்கனாவே உங்களோட டேட்டா எங்கேயாவது காம்ப்ரமைஸ் ஆகியிருந்தாலும் அது டெலீட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். நெக்ஸ்ட்டு, செக்யூர் ஒய்ஃபை நெட்வொர்க். அதாவது நீங்கள் ஒரு வீட்டு நெட்வொர்க்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒய்ஃபை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டையும் அடிக்கடி சேஞ்ச் பண்ணிக்கிட்டே வாங்க. இது என்னென்னா, அடுத்தவங்க உங்களோட ஒய்ஃபை யூஸ் பண்ணி உங்களோட நெட்வொர்க்கில் இருந்து உங்களோட டேட்டாவை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதனால் ஒய்ஃபை நெட்வொர்க்கை யூஸ் பண்ணுறவங்க அதையும் செக் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட் ஒன், லிங்க். ஸோ இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. உங்களுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு லிங்க்கை டச் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட யூஆர்எல்லாம் கரெக்டாக உண்மையானதா அப்படிங்கிறத செக் பண்ணிங்க. ஏதாவது மாலிகுலேஷன் வைரஸ் இருக்கா, ஏதாவது ஃபிஷிங் அட்டெம்ப்ட் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிட்டு வாங்க. ஏதாவது பேங்க் லிங்க் பார்த்தீங்கன்னா சேம் ஃப்ராடும் அதே லிங்க் மாதிரியே இருக்கும். அதனால் ஐடென்டிஃபை பண்ணிக்கிட்டு அந்த லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு, அப்டேட் சாஃப்ட்வேர். அதாவது எல்லா மொபைல் அப்ளிகேஷனும் சரி, மொபைலும் சரி, சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்ன்னு அடிக்கடி கொடுத்துட்டே இருப்பாங்க. இது எதுக்குடா பண்ணணும், ஸ்டோரேஜ் போயிடும்ட்டு நிறைய பண்ண மாட்டீங்க. ஸோ இதையும் பண்ணிக்கிங்க. இதில் எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இதில் அந்த மாதிரி ஹேக்கிங் இருக்குது, ஏதாவது த்ரெட்டிங்லாம் இருக்கலாம், அதெல்லாம் டெலிட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஸோ இதையும் கண்டினியூஸாக அப்டேட் பண்ணிக்கிட்டே இருங்க தவறாமல்.